அவரோட இறப்புல கருடன் சுத்திட்டே இருந்ததுமா. அதாவது அவர் ஒரு ராஜ சிங்கம், அவர் ராஜ நட போட்டு அவர் இறக்கல, அவர் மாதிரி பிறப்பு எத்துக்கிறாரு. அதுக்கு அஸ்திவாரம் தான் அந்த கருடம். ஏனென்றால் இறந்த ஒரு ஆத்மா சடலத்தை எடுத்துன்னு போகும்போது அந்த இடத்த கருடம் வட்டம் இடல. ஆனா இவர் புண்ணியத்திலே புண்ணியம், ரொம்ப புண்ணியம் செஞ்சிருக்கிறார். கடவுளோட அனுரகம் பரிபூர்ணமா இவருக்கு இருக்குது. அதனாலதான் வேண்டி அவர் ஊர்வலம் செல்ற இடத்த கரெக்டா அந்த கருட பெருமாள் வட்டம் இட்டுக்கிறான். அப்ப வட்டம் இடும் போது அதிலே தெரியுது. இந்த மார்கழி மாசம் என்ற ஒரு வழி சொர்க்க வாசலுக்கு புண்ணியம் பண்ணவங்க மட்டும்தான் போக முடியும். எல்லாரும் மாலையாலும் போக முடியாது. ஏதோ இந்த இடத்துல உட்காந்துக்கிறேன்னு கூட அந்த மாதிரி மோட்சம் வராது. ஆனா இப்போ ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, அவருடைய இறப்புக்கு வடிவேல் வரவே இல்லை, அவருடைய ஆன்மா கண்டிப்பா வடிவேல மன்னிக்காது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது எந்த ஒரு ஆத்மா இறந்தாலுமே அவங்கள அடைக்கலம் பண்ற இதுவான அந்த ஆத்மா இருக்கும். யார் என்ன ஏதுன்னு பார்ப்பாங்க, கொள்ளுவாங்க. ஆத்மா இருக்கும், இல்லாமலாம் இருக்காது. ஆனா அவர் பார்த்து இருக்கணும் அவரை. அது அவர் பார்க்காத அவருடைய கொடுப்பனா அவருக்கு இல்லை. இறந்துட்டாங்கன்னா அவருடைய ஆன்மா உடனடியா சொர்க்கவாசலுக்கு போகுமா, இல்லை அங்கேயே சுத்திட்டு இருக்கும்? இப்போ அவரை பொறுத்த வரைக்கும் அவர் நிச்சயம் சொர்க்கத்துக்கு போயிருப்பார். இல்லை போயிருப்பார். எனக்கு தெரிஞ்சு போயிருப்பார். ஏன்னா வணக்கம்மா. வணக்கப்பா. எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கிற சாமி. நம்மளை விட்டு கேப்டன் பிரிஞ்சுட்டாரம்மா. அது எல்லார் தரப்புலையும் ஒரு பெரிய வருத்தமா இருக்கு. அவர் இறந்ததுக்கு பல்வேறு காரணங்கள் சொல்றாங்கம்மா. ஆனா ஒரு முக்கிய காரணமா என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நல்லா இருந்த மனுஷன் இப்படி இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு காரணம் அவருக்கு பில்லி சுனியம் வச்சுட்டாங்க, அவருக்கு இந்த கேரள மாந்திரிகம் பண்ணாதனாலதான் அவர் இந்த மாதிரி ஆகிட்டாரு அப்படின்ட்டு ஒரு பல்வேறு காரணங்கள் சொல்றாங்களாம்மா. இதெல்லாம் அவருக்கு வச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்காமா? அதாவது அவருக்கு பில்லி சூனியம் இந்த மாதிரி மாந்திரிக வேலை செஞ்சிருந்தா அவர் ஐயாவுக்கு இந்த கட்டி, ஐயாவோட செயற்கை, ஐயாவுடைய பேச்சு, இந்த மாதிரி விஷயங்கள் மாறணும். அதை வச்சு நம்ம சொல்லலாம். அவர் நோய்வாழ்வு பட்டு ஐயா இறந்துருக்கிறார். அது எல்லாருக்கும் ஒரு இழப்பு தான். ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு என்ன சொல்லணும், மக்களுக்குன்னு பாடுபட்ட ஒரு உத்தமர், ஒரு தெய்வம், ஒரு கருணை கடல், அவரை சொல்லிக்கிட்டே போகலாம். மொத்தத்தில் ஒரு கேப்டனால ஒரு தனி மரியாதை தான். அவர் மாரிலாம் யாருமே வாழ முடியாது. அவர் இழப்புக்கு ஈடம் கொடுக்க முடியாது. இயற்கையினோட சீற்றம் நல்ல தலைவருங்க தலைவிங்களை வாயில் போட்டுக்குச்சு. இதை தான் நான் சொல்லுவேன் என்னோடய தெய்வ வழிபாடில் நான் பார்த்து. ஏன்னா இயற்கை நல்லவங்களும் ரொம்ப நாள் நீடிக்க வைக்காது. கருப்பு எம்ஜிஆர் ஐயான்னு பேர் எடுத்தவர் கேப்டன். எவ்வளோ பேருக்கு என்ன சொல்கிறது, பொதுவாக பார்த்திங்கன்னா எல்லாருமே ஒரு வேளை சாப்பாடுனா கூட இப்போ இருக்கிற காலத்தில் ஒரு தர்ம யாசகம் கேட்டால் கூட கொடுக்கறதுக்கு யோசிப்பாங்க. ஆனால் கேப்டனை பொறுத்த வரைக்கும் அவர் யோசிக்க மாட்டார். பசின்னு இப்போ ஆறு போனாலுமே அவருடைய ஆஃபீஸ் ஆகட்டும் எதுலையாக இருந்தாலும் நாங்கள்லாம் சாப்பிட்டுக்கிறோம். ஏன்னா நான் யாசகம் கேட்கும் போது நான் பார்த்துக்கிறேன் இன்றைக்குமே. இப்போ அவருடைய இறப்பில் கருடன் சுற்றிட்டே இருந்ததுமா, நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த கருடன் நான் பார்த்தேன், நான் யூடியூப்பில் பார்த்தேன். அவர் ஒரு ராஜ சிங்கம், அவர் ராஜ நட போட்டு அவர் இறக்கலை, அவர் மாதிரி பிறப்பு எத்துக்கிறாரு. அதுக்கு அஸ்திவாரம் தான் அந்த கருடம். ஏனென்றால் எல்லாருக்குமேலாம் கருடம் சுற்றி என் வயசுக்கு இன்ன வரைக்கும் நான் பார்த்தது கிடையாது. எந்த ஒரு இறந்த ஒரு ஆத்மா சடலத்தை எடுத்துன்னு போகும்போது அந்த இடத்த கருடம் வட்டம் இடலை. ஆனால் இவர் புண்ணியத்திலே புண்ணியம், ரொம்ப புண்ணியம் செஞ்சிருக்கிறார். கடவுளோட அனுரகம் பரிபூர்ணமாக இவருக்கு இருக்குது. அதனால தான் வேண்டி அவர் ஊர்வலம் செல்ற இடத்த கரெக்டாக அந்த கருட பெருமாள் வட்டம் இட்டுக்கிறான். அப்போ வட்டம் இடும் போது அதிலே தெரியுது தெய்வத்தோட சக்தி எந்த அளவுக்கு அவருக்கு இருக்குதுன்ட்டு. அப்போ அவருக்கு தெய்வத்தோட அனுரகம் இருக்குது. அப்போ அவர் தெய்வமாகப்பட்டவர் தெய்வமாக தான் ஆயிருப்பார். இந்த மார்கழி மாசம் என்ற ஒரு வழி சொர்க்க வாசலுக்கு புண்ணியம் பண்ணவங்க மட்டும்தான் போக முடியும். எல்லாரும் மாலையாலும் போக முடியாது. ஏதோ இந்த இடத்துல உட்காந்துக்கிறேன்னு கூட அந்த மாதிரி மோட்சம் வராது. அவங்கெல்லாம் புண்ணியம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இப்போ ஐயா விஜயகாந்துக்கு இந்த புண்ணியம் கிடைச்சிருக்காமா? ஆமாம், 100% உண்மை. அவர் இன்னைய வரைக்கும் சிறு வயதாக இருந்தாலும் பெரு வயதாக இருந்தாலும் அவரை தேடி யார் போனாலும் அந்த குணம் உங்களுக்கு வரமா? இப்போ நான் உங்களை கேட்குறேன், ஒரு நாளைக்கு எத்தனை வேலை நீங்கள் அன்னம் வாங்கி கொடுப்பீங்க? ஒரு வேலை அவ்வளோதான் முடியும். என்னால் ஒரு வேலை முடியும். இப்போ என்னால் ஒரு 3 வேலை வாங்கி கொடுக்க முடியும். வருஷம் 300 நாளும் என்னால் கொடுக்க முடியுமா? இல்லை உங்களால் முடியுமா? ஆனால் அவர் யுகம் கேட்டால் கூட கொடுப்பார். அதான் கேப்டன்.
ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த நடக்கிற நடை, அந்த காலால் சண்டை போடுறது, இதெல்லாம் ரொம்ப பார்த்துவேன். அதேமாரி கூலிக்காரங்கோ, கஷ்டப்படுற ஏழைங்கோ, படிக்கிற ஸ்டூடெண்ட்டு, இந்த ரமணாலெல்லாம் அற்புதம் அந்த மாதிரி சொல்லியிருப்பார். அதில் ரமணால அந்த முதலமைச்சராக வரவர் கூட ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார். ஒருத்தனுக்கு தான் மனைவி ஆய்வுறானா அது தனிப்பட்ட விடும், ஒரு நாடே ஆய்வுதுன்னா அவன் தான் சிறந்த தலைவனும் போது இன்றைக்கி அவருக்கு நீங்களே பார்த்துருப்பீங்க எவ்வளோ கோடிக்கணக்கான பக்தர்கள், எவ்வளோ நெஞ்சங்கள், சிறு வயதுலேருந்து பெரு வயதுலேருந்து எல்லாருமே அழுதான். எனக்கே அழதாக வந்தது. எனக்கு அந்த சாங் கேட்டவுடனே அழகாக வந்துச்சு. இன்றைக்கும் என்றைக்கும்னு சொல்லி ஒரு சாங்கு போட்டாங்க, எனக்கு அழைய வந்துச்சு. எனக்கு மாலை இல்லைன்னா கண்டிப்பாக நான் தலைவரை போய் பார்த்துருப்பேன். கேட்கலாம், ஏன் மாலை போட்டு தலைவர் வேணால் மாலை அவுத்துருவேன். ஏன்னா கோவிலில் என்னை நம்பி நிறைய கூட்டம் வராங்க கூட, அதால் வேண்டி அதுக்கோசம் நான் வந்து போகல. ஆனால் என்னை மன்னிச்சிடுங்க நான் வரலன்னு. ஆனால் நிச்சயம் நான் ஐயாவை வந்து பார்ப்பேன். ஐயா நினைவிடத்தை தொட்டு கும்பிடணும்னு எனக்கு ஆசை இருக்குது. நான் கண்டிப்பாக ஐயாவை போய் பார்ப்பேன். அவர் இறந்த அன்னைக்கு வந்து மதுரையில் வந்து ஒரு சில இடங்கள்ல வந்து மழை வந்ததா சொல்லுவாங்கம்மா. இப்போ ஒருத்தர் இறந்தாருன்னா அவன் நல்லவனா இருந்தால் மட்டும்தான் மானமே அழுவுன்னு சொல்லி அதாவது வந்து மழை எல்லாருக்குமே அழியாது. இப்போது எவ்வளோ பேர் நல்ல நல்ல சாமியாருங்கோ எல்லாருமே இறக்குறாங்க, எல்லாருக்குமெல்லாம் அழியாது. புண்ணியம், கர்ணர் என்ற ஒரு புண்ணியம், அந்த கர்ணருக்கு ஒரு ஜெராக்ஸ்ன்னு பார்த்தா இவரை சொல்லலாம், உண்மையிலே சொல்லலாம். அன்னம் கொடுக்கறதுல, அதாவது நம்ம கையில் இருக்கிறத பிறருக்கு கொடுக்கணும். அதுதான் ஜாதி மத இனம் இதுக்கு அப்பாலப்பட்டவர் தான் கேப்டன். கேப்டன்கிட்ட ஜாதி கிடையாது, இனம் கிடையாது, எந்த மதம் என்ன கோத்திரம் எங்கேருந்து வந்தக்கிற இதெல்லாம் கேட்க மாட்டார். கேட்காமே உதவி செய்வார். அதோடைய தனித்தவை எல்லாருக்குமே அமையாது. அது அவருடைய அற்புதன்றதால அது மழை வந்திருக்க வாய்ப்பு உண்டு. ஏன்னா அவர் மனசில் பார்த்தீங்கன்னா அவர் உள்ள சுத்தமானது. அவர் பண்ண உதவி வந்து சொல்லிகிட்டே போகலாமா? ஏன்னா அது சொல்கிறதுக்கு வந்து ஒரு நாள் வந்து பத்தாது. நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா அவருடைய ஆன்மா வந்து சொர்க்க வாசலுக்கு தான் போயிருக்கும். ஆனால் இப்போ ஒரு சிலர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவருடைய இறப்புக்கு வந்து வடிவேல் வந்து வரவே இல்லை, அவருடைய ஆன்மா வந்து கண்டிப்பாக வந்து வடிவேலை வந்து மன்னிக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எந்த ஒரு ஆத்மாவும் தான் உடம்பை விட்டு பிரியும் போது தான் பிறந்த மேனியாக தான் போவாங்க. இதுதான் இறைவனோட கட்டளையும் இருக்கிற ஜாதக கணிப்புங்களையும் இது எல்லா சாமிங்களுக்கும் தெரியும். எனக்கு மேலே இருக்கிற எல்லா சாமிங்களுக்குமே இந்த விஷயம் தெரியும். யாரும் வந்து யார் ஆத்மாவை இறந்த பிறகு யார் வராங்க யார் போகிறாங்க அவர் எதிர்பார்க்கலையே. அவர் எதிர்பார்த்துருப்பாரா? அவருடைய முகத்தை பார்க்க அவருக்கு கொடுப்பன இல்லை. இப்படி தான் நீங்கள் இதை எடுக்கணும். ஏன்னா அவருக்கு வந்து நிறைய உதவிகள் வந்து கேப்டன் விஜயகாந்த் வந்து பண்ணியிருக்காருமா, அதுக்காக கேட்குறேன். இது அதுக்காக அவர் வந்து வளர்த்து விட்டவரே வந்து ஒரு மேடையில் வந்து நாகரிகம்லாம் பேசியிருப்பாரு. அதாவது வந்து அவர் வந்து பார்க்கணுன்னா அவர் பார்த்துருக்கணும். அவர் வந்து எந்த மாதிரி விஷயத்தில் எங்கே அமர்ந்திருந்தாரோ அவர் பார்த்துறப்ப நீங்களும் பார்க்கல நானும் பார்க்கல, புரியுதா? அவரை நம்ம நீங்களும் பார்க்கல நானும் பார்க்கல. யாருடைய சூழ்நிலையோ எப்படி அப்படியே இருக்கும். அதில் நீங்களே பார்த்துருப்பீங்க. நான் டிவியை பார்த்துன்னா அந்த பாதி ஆக்ட்ரஸ் எல்லாருமே நாங்கள் வெளியே மாட்டிக்கணும் அப்படின்னு தகவல் மூலம் அப்படியாச்சும் அவர் குத்துருக்கணும். அவருக்கு என்ன கருத்து வேறுபாடு தெரியல அவங்களுக்குள்ள, அது அவங்க 2 பேருக்குள்ள விஷயம், அது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அவர் வந்து பார்த்து இருக்கணும் அவரை. அது அவர் பார்க்காத அவருடைய கொடுப்பனை அவருக்கு இல்லை, அவர் முகத்தை பார்க்கும். இப்போ ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அவருடைய ஆன்மா வந்து உடனடியாக வந்து சொர்க்கவாசலுக்கு போகுமா இல்லை அங்கேயே சுற்றிட்டு இருக்குமா? அதாவது எந்த ஒரு ஆத்மா இறந்தாலுமே அவங்கள அடைக்கலம் பண்ணுற இதுவான அந்த ஆத்மா இருக்கும். யார் என்ன ஏதுன்னு பார்ப்பாங்க, கொள்ளுவாங்க, ஆத்மா இருக்கும், இல்லாமலாம் இருக்காது. ஆனால் அந்த ஆத்மா அடைக்கலம் போது அந்த ஆத்மா போயிடும், போக வேண்டிய இடத்துக்கு போயிடும். இப்போ கசப்பு தலை இதெல்லாம் சொல்லுவாங்க. இப்போ நம்ம சாதாரண ஏழ்மை குடும்பத்தில் வந்து 14 நாள் காரியம் கசப்பு தலைன்னு வாங்க, இந்த கவுச்சி வச்சு படைக்கிறது, மயானத்துக்கு போகிறது, அந்த மாதிரிலாம் செய்வாங்க. இப்போ நான் ஆக்ட்ரஸுக்காக வந்து எப்படி செய்வாங்க அது நம்மளுக்கு தெரியாது, அது அவங்களுக்கு ஒரு வழிமுறை இருக்கும். இப்போ அவரை பொறுத்த வரைக்கும் அவர் நிச்சயம் சொர்க்கத்துக்கு போயிருப்பார் இல்லை போயிருப்பார், எனக்கு தெரிஞ்சு போயிருப்பார். நான் வணங்குற தேவி உதவ சொல்கிறேன், அவர் போயிருப்பார். ஏன்னா அவர் மேலே துளி கூட கெட்ட பேர் எங்கேயுமே கிடையாது. ஒரு கெட்ட நபருடைய பேர் இருந்தால் இன்னைக்கு இந்த சென்னை மாநகர் தீவுத்திடலில் அக்கோடி ஜனம், அந்த கோயம்பேட்டில் அக்கோடி ஜனம் வர வேண்டிய வாய்ப்பு இருக்காது. கெட்டவங்களுக்கு அவ்வளோ ஜனம் வந்திருக்குமா? நீங்களே பார்த்தீங்க, தேரும் திருநா மாரி இருந்தது. நினச்சி பார்க்காத அளவுக்கு நிறைய நடிகருங்க வந்தாங்களோ இல்லையோ,
மக்கள் தான் அதிகமாக வந்தாங்க, அவருடைய தொண்டர்கள் வந்தாங்க, அவங்க கட்சி சார்பில் வந்தாங்க, பெரிய பெரிய தலைவர்கள் எம்எல்ஏக்கள் எல்லாம் வந்தாங்க. 2 நாள்ல 15 லட்சம் பேர் வந்திருந்தாங்கம்மா. எவ்வளோ பெரிய விஷயம் இது. நிச்சயம் அவரே நினச்சி பார்த்துருக்க மாட்டார், இதான் உண்மை. அவர் நினச்சி பார்த்துருக்க மாட்டார். ஏன்னா ஒரு ஃபீல்டில் வந்து தலைவர் அவர் கொஞ்சம் உடல்நல பாதிப்படும் போது மக்களுங்க ரொம்ப இது பண்ணாங்க, ஒரு மன கஷ்டமாகவே அப்பயே அவர் கொஞ்சம் உடல்நல பாதிக்கப்படும் போது அவர் சரியாக வரலை. அவர் வந்து கொஞ்சம் இருந்திருந்தாருன்னா இன்றைக்கி எப்படியோ வந்திருப்பார். ஏன்னா கருப்பு எம்ஜிஆர் ஐயான்ற ஒரு பட்டம் வாங்கினார் அவர் வாங்கினார். ஏன்னா அது எல்லாருக்கெல்லாம் அந்த பேர் அமைஞ்சிடாது, குறிப்பிட்டவங்களுக்கு தான் அமையும், அது அவருக்கு அமைஞ்சுது. அதேமாரி அவர் ஒரு என்ன சொல்கிறது, எல்லாருக்குமே ஒரு வழிகாட்டி தான். உண்மையிலே ஒரு வழிகாட்டியாக இருந்து ஆட்சி புரிஞ்சவர். என்ன இயற்கையின் சீற்றம் பொழுதோடு அவரை கொண்டுன்னு போயிடுச்சு. கேப்டன் விஜயகாந்த் வந்து நிறைய உதவிகள் வந்து மக்களுக்கு வந்து பண்ணியிருக்காரு. அதுலேயும் முக்கியமாக வந்து திருநங்கைகளுக்கும் நிறைய உதவிகள் பண்ணியிருக்காரு. நீங்கள் பார்த்து வேந்த அந்த கேப்டன் விஜயகாந்த் பற்றி சொல்லுங்கம்மா. பொதுவாக பார்த்தீங்கன்னா திருநங்கைனாலே அலி உசு அப்படின்னு வாங்கும். ஆனால் ஐயா கிட்ட அப்படி அந்த பேர் கிடையாது. அவங்கள அந்த பேரெலாம் வச்சு கூப்பிடக்கூடாது, திருநங்கைன்னு தான் கூப்பிடணும். ஏன்னா பொதுவாக வந்து முதல்ல பார்த்தீங்கன்னா திருநங்கைங்கோ இந்த மாதிரி சமுதாயத்துக்கு போவோம், வீட்டை விட்டு வீடு மாறுறதுக்கோசம் இந்த பூனா பம்பாய் இப்படின்னு கிளம்புவாங்க. ஆனால் இப்போ திருநங்கை போய் திருநங்கிட்ட சேர மாட்டாங்க. தேவையில்லாத ஆட்கள்கிட்ட ஜென்ஸுக்கிட்ட மாட்டிக்கின்னு இந்த கிட்னி இந்த மாதிரி விஷயங்களை திருநங்கை அப்போல்லாம் திருநங்கையை வந்து வரைபடத்தில் காணாமல் போவாங்க, தெரியாது. ஆனால் ஐயா எடுத்த அந்த விதிரகிரி படம் மூலம் திருநங்கைகளுக்கு என்னெல்லாம் நடக்குது அந்த விஷயத்தெல்லாம் ஐயா உடச்சி காமிச்சார். இன்றைக்கி திருநங்கைங்க ஒய்யாரமாக நாங்கள் பிளேனில் ஏறி பூனா பம்பாய் எல்லாம் சுற்றுறோம். இன்றைக்கி நாங்கள் காணோன்னா எங்களை தேடுற அளவுக்கு எங்களுக்கு ஐடி ப்ரூஃப் நம்பர் இதெல்லாம் இன்றைக்கி எங்களுக்கு முக்கியத்துவமாக இருக்குதுன்னா அதில் காரணம் நம்ம ஐயா கேப்டன். அவரோட பங்களிப்பு கண்டிப்பாக இருக்குது. இன்றைக்கி நாங்கள் சுதந்திரமாக சுற்றுறோன்னா அது ஐயாவுடைய ஒரு வரப்பிரசாதம் எங்களுக்கு. ஆனால் இன்றைக்கி நம்ம உலகத்து இந்த தமிழ்நாட்டில் நம்ம ஐயா நம்ம கூட இல்லை. ஒவ்வொரு தமிழ் மனதிலும் குடிகொண்டு தான் இருக்கிறாரு. நல்வழிப்படுத்துகிற அன்னம் கொடுக்குற 10 பேரை பசியாக ஆத்துறீங்கப்பா, அதில் ஒரு கேப்டன் வருவார். 4 பேருக்கு நீங்கள் ஓடி உதவுறீங்கப்பா, அதில் ஒரு கேப்டன் வருவார். 4 பேருக்கு நல்லது செய்யுங்க, அதில் ஒரு கேப்டன் நீங்கள் பார்க்கலாம். ஐயா எங்கேயோ போகல, எல்லா தமிழ்நாட்டு மக்களோட இதயத்தில் இருக்கிறாரு. எங்களோட இதயத்தில் ஐயா இருப்பார். இன்றைக்கி ஐயாவை பிரிந்து வாடும் அவங்க குடும்பத்துக்கும் அவங்க 2 மகன்களுக்கும் அம்மா பிரேமலதா அம்மாக்கும் ஐயா போயிட்டாரு, நீங்கள் கவலை கொள்ளாதீங்க, நாங்கள்லாம் உங்களுக்கு இருக்கிறோம், நீங்கள் வருத்தப்படாதீங்க. ஐயா என்றைக்குமே உங்கள் நெஞ்சிலே இருப்பார், இந்த திருநங்கைங்களோட நெஞ்சிலே இருப்பார், தமிழ்நாட்டு மக்களோட நெஞ்சில் ஐயா என்றைக்கும் ஒரு தீப ஒளியாக இருப்பார். வாழ்க கேப்டன், வளர்க உங்கள் புகழ்.